அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. வங்கதேசத்துடைய புதிய பிரதமரா தாரிக் ரஹ்மான் அப்படின்றவர் பதவியேற்றிருக்காரு. வங்கதேசத்துடைய தேசியவாத கட்சியுடைய தலைவர் தான். இவங்க பார்த்தோம்னா 297 இடங்கள்ல 209 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, 68 இடங்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதனால வங்கதேசத்துல புதிய பிரதமர் ஒருத்தர் பதவியேற்கிறாரு. அது மட்டும் இல்லாம முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இன்னொன்னு என்னன்னா, 35 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் ஆண் பிரதமர். வங்கதேசத்துல 35 ஆண்டுகளா ஷேக் ஹசீனாவும் கலீதா ஜியா ஆகிய பெண் பிரதமர்களை மாறி மாறி பிரதமர்களா இருந்தாங்க. இதை அடுத்து முதன்முறையா வங்கதேசத்துல ஒரு ஆண் பிரதமராக பதவியேற்க உள்ளார் அப்படின்றது இன்னொன்னு. ரெண்டாவது இந்தியா சார்புல யார் ஓம் பிர்லா அவர்கள் என்ன பண்றாரு, அந்த பிரதமர் பதவியேற்பு நிகழ்வுல கலந்து கொள்றாரு. அது மட்டும் இல்லாம புதிய எம்பிகளுக்கு, அதாவது வங்கதேசத்துல புதிய எம்பிகளுக்கு நாடாளுமன்ற அவைத்தலைவர் அல்லது துணைத் தலைவர் ஆகியோர் பதவி பிரமாணம் எப்பயுமே செய்து வைப்பாங்க. இது வழக்கமா இருந்துச்சு. ஆனா இந்த முறை யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறா அப்படின்னா, தலைமை தேர்தல் ஆணையர் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாடாளுமன்ற அவை தலைவராக இருந்தவர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ததும் தலைமறைவா வேற ஆகிட்டார். ஓகேங்களா? சோ அதனால பிரதமருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அப்படின்றது முக்கியமான தகவல். நன்றி நண்பர்களே.